இமயக்குருவின் இதய சீடன். ஒரு பயணம் தொடர்கிறது. முடிவுரை. இமயக்குருவின் இதய சீடன் என்ற என் சுயசரிதையின் முதல் அத்தியாயத்தின் முடிவில் நான் என் குரு எனக்கு சொன்ன கதை என்று கூறியிருந்தேன். அந்த முழு கதையையும் மீண்டும் இங்கு கூறியிருக்கிறேன். தற்பொழுது என்னுடைய வாழ்க்கை கதையின் மீதம் இருந்த பகுதிகளை நீங்கள் படித்து விட்டதால் இக்கதையின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த பயணம் தொடர்கிறது. கடல் மட்டத்தில் இருந்து 13,000 அடி உயரத்தில் உள்ள இமயமலையின் புகழ்பெற்ற புனித தலமான பத்ரிநாத் கோவிலின் பின்புறம் பெரிதும் சிறிதுமாக சில குகைகள் எளிதில் நெருங்க முடியாத குன்றுகளின் மேலே உள்ளன. கோடை காலத்தில் மட்டுமே யாத்ரீகர்களுக்காக இந்த கோவில் திறந்து இருக்கும். வருடத்தின் மற்ற காலங்களில் அந்த பகுதி முழுவதும் பனியால் மூடப்பட்டுவிடும். சங்கராச்சாரியார் கேரளத்தை சேர்ந்த இந்த ஆச்சாரியார் இந்த கோவிலை நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் புனரமைத்தார். இந்த கோவிலை நிர்வகித்து வரும் கேரளாவை சேர்ந்த நம்பூதிரி பூசாரிகள் கூட அடுத்த யாத்திரை காலம் வரை கீழே உள்ள ஜோசி மடம் கிராமத்திற்கு சென்று காத்திருப்பார்கள். சில அசாதாரணமானவர்கள் மட்டும் குளிர்காலத்தில் கூட அந்த குகைகளில் தங்கி தியானம் செய்து வருவார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னர் இதுபோன்ற ஓர் அசாதாரண யோகி பருத்தியினால் ஆன இடுப்பு துணி தவிர வேறு ஏதும் உடையணியாமல் தன் வெற்று உடலுடன் மெய்மறந்து ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவருக்கு நல்ல நிறம், அழகான முகம், கரும் கூந்தல் தலையில் இருந்து புரள கருந்தாடியுடன் இருந்தார். உள்ளார்ந்த ஆத்மாவின் சங்கமத்தில் கண்களை மூடியிருந்த அவரது முகம் அமைதியான புன்னகையால் பிரகாசமாக இருந்தது. 19 வயது ஆன அந்த இளம் யோகி வாரணாசியை சேர்ந்த புகழ்பெற்ற வேத வித்வான்கள் குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவரது மூதாதையர்கள் பல 100 வருடங்களாக இன்று வரை தனது பூத உடலை இளமையுடன் வைத்திருக்கும் ஸ்ரீ குரு பாபாஜி என்ற பழம்பெரும் யோகியின் சீடர்கள். இந்த இளைஞரின் தந்தை பாபாஜியின் சீடர். தனது மகனை அவனது 9வது வயதில் அந்த மகா யோகியிடம் ஒப்படைத்தார். நிலையான தங்கும் இடம் இல்லாத அவரது ஆசிரியருடன் அன்றிலிருந்து அந்த இளைஞர் இமயமலையில் அதன் நீள அகலம் முழுவதையும் சுற்றித் திரிந்தார். 1 வருடத்திற்கு முன்னால் தனது 18வது வயதில் தன்னிலை அடைந்த யோகியாக உயர்ந்து அன்றிலிருந்து பனிபடர்ந்த கேதார் மற்றும் பத்ரிமலை உச்சிகளின் தனியாக சுற்றித் திரிந்தார். நமது இளம் யோகி சமாதி நிலையில் வேரூன்றி அமர்ந்திருக்க அவரது மூடிய கண்களுக்கு வெளியே ஒரு நாடகம் அரங்கேற்றமாகிக் கொண்டு இருந்தது. இந்த பகுதியில் அரிதாக காணப்படும் தோற்றத்தை கொண்ட ஓர் முதியவர் செங்குத்தான மலையில் மிகுந்த சிரமத்துடன் தன் விரல்களால் பாறை விளிம்பை பற்றி கொண்டு ஏறி அந்த குகையின் வாசலில் இருந்த தட்டையான பாறைக்கு தன்னை இழுத்தபடி வந்தார். அவர் அழுக்கான பச்சை நிற தலைப்பாகையும் அழுக்கடைந்து கிழிந்த கந்தலான உடுப்பும் அணிந்திருந்தார். கழுத்தில் தொங்கிய ஜெபமாலையும் மருதாணி பூசப்பட்ட அவரது தாடியும் அவர் ஓர் இஸ்லாமிய பக்கீர் என்பதை தெளிவாக காட்டின. அவர் கை, கால் மற்றும் வெளியே தெரிந்த உடல் பாகங்கள் முழுவதிலும் வெட்டுக்களும் காயங்களும் இருந்தன. காயங்களில் இருந்து இரத்தம் கசிந்த வண்ணம் இருந்தது. அந்த இளம் யோகி குகைக்குள் அமர்ந்திருப்பதை பார்த்தவுடன் பசியும் குளிரும் வாட்ட நிலைகுலையும் நிலையில் இருந்த அவரது வேதனை நிறைந்த முகத்தில் புன்னகை பூத்து பின்பு மகிழ்ச்சியாக வெடிச்சிரிப்புடன் எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று அழுதார். பட்ட வேதனைகளையும் வலிகளையும் மறந்து நிம்மதி பெருமூச்சுடன் தியானத்தில் அமர்ந்திருந்த யோகியின் முன் விழுந்தார். பிறகு எந்த ஹிந்துவும் ஒரு யோகிக்கு கனவில் கூட செய்ய துணியாத ஒன்றை அவர் செய்தார். அவரை கட்டி தழுவினார். முரட்டுத்தனமாக ஒழுக்கப்பட்டு தியானத்திலிருந்து கண்விழித்த யோகி தனது உடலை தழுவியபடி இருந்த முதியவரை உதறி தள்ளினார். அந்த வினோத முதியவரின் உடலில் இருந்த பயணத்தினாலும் காயங்களினாலும் ஏற்பட்ட துர்நாற்றத்தை விரட்ட நாசியை சிந்தி கோபத்தில், "உனக்கு எவ்வளவு தைரியம், தூரப்போ" என்று கத்தினார். ரிஷிகள் கூட கட்டுப்படுத்த சிரமப்படுத்தும் சக்திமிக்க விஷமான கோபம் அந்த இளம் யோகியின் இதயத்தில் நுழைந்துவிட்டது. "ஐயா, தயவு கூர்ந்து என் கதையை சொல்ல ஓர் சந்தர்ப்பம் தாருங்கள்" என்று அந்த பக்கிரி கெஞ்சினார். "இங்கிருந்து போய்விடு. அழகானந்தா ஆற்றில் முழுகிவிட்டு என் தியானத்தை தொடர வேண்டும். உன்னை போன்று மாமிசம் உண்ணும் காட்டு மிராண்டிக்கு இங்கு இடமில்லை. தொலைந்து போ" என்றார் யோகி. அந்த பக்கிரி விடவில்லை. மாபெரும் யோகியை
தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் ஒரு சுஃபி, நஷபந்தியா வழிவகையை சேர்ந்த மாபெரும் சுஃபி குருவின் பிரதான சீடன். 6 மாதங்களுக்கு முன் மறைந்த என் குரு என்னிடம், நண்பா, ஆன்மீகத்தில் என்னால் கொண்டு வர முடிந்த நிலைக்கு நான் உன்னை அழைத்து வந்து விட்டேன். நான் இந்த உடலை விட்டு விரைவில் சென்று விடுவேன். உன்னை அடுத்த உயர்ந்த நிலைக்கு வழிநடத்த விரும்பும் எந்த ஒரு சுஃபி குருவும் இப்போது இல்லை. ஆனால் வருந்தாதே, இமயமலையில் பத்ரிக்கு அருகில் ஒரு இளம் இமயமலை யோகி வாழ்கின்றார். அவரை கண்டுபிடித்து அவரது உதவியை நாடு என்று கூறினார். அவர் கூறியது உங்களைத்தான். நீங்கள் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். 2 மாதங்களாக உங்களை கண்டுபிடிக்கும் என் எண்ணிலடங்கா துயரங்களாலும் துரதிர்ஷ்டங்களாலும் பாதிக்கப்பட்டுள்ளேன். என் சோர்வில் நான் மடிந்து விட்டாலும் பரவாயில்லை. அதற்கு முன் என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொண்டால் என் உயிர் நிம்மதியாக பிரியும். நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் என்றார். எனக்கு உன் குருவை பற்றியோ சுஃபிகள் என்று நீ அழைப்பவர்கள் பற்றியோ ஒன்றும் தெரியாது. எனக்கு இது போன்ற எந்த கட்டளையும் வரவில்லை. அதற்கு மேல் நான் எந்த சீடனையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அந்த இளம் யோகி கோபமாக கூறினார். என் வழியில் நிற்காதே, தள்ளு. எனக்கு நேரமாகிறது. அலகாந்தாவில் குளித்துவிட்டு நீ முரட்டுத்தனமாக குலைத்த என் தியானத்தை மீண்டும் தொடங்க வேண்டும். வெளியே போ என்றார். ஓ மாபெரும் யோகியே, இதுதான் உங்கள் கடைசி வார்த்தை என்றால் இதற்கு மேல் உயிர் வாழ எனக்கு ஆசையில்லை. என் வாழ்வின் ஒரே லட்சியம் தகர்ந்தது. நான் ஆற்றில் குதித்து என் உயிரை மாய்த்துக் கொள்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தின் உச்சகட்ட கடவுள் என்னை வழிநடத்தட்டும் என்று அந்த பக்கிரி சொன்னார். உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய். என்னால் உனக்கு எதுவும் செய்ய முடியாது. என் கோபத்தில் நான் உனக்கு சாபம் கொடுக்காமல் விட்டேனே என்று சந்தோஷப்படு. நீ உன் வழியில் போ, என்னை என் வழியில் போகவிடு என்று அந்த யோகி உறுதியாக சொன்னார். அந்த பக்கிரி அவரது கால்களில் விழுந்து அவரிடம் இருந்து கண்ணீருடன் விடைபெற்று கீழே பல அடி தூரத்தில் ஓடிய நதிக்கு சென்றார். உதடுகளில் ஏதோ பிரார்த்தனை செய்தபடி கடவுளின் வழிகாட்டலை கோரியவாறு ஆற்று நீர் சுழலில் குதித்து தன் உயிரை விட்டார். அந்த இளம் யோகி சரியான விஷயத்தை தான் செய்தோம் என்ற நம்பிக்கையில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நதிக்கரையில் உள்ள அழகான ஒரு இடத்தில் இறங்கி சுத்திகரிக்க தேவைப்படும் மந்திரத்தை ஜெபித்தவாறு அந்த புனித நதியின் குளிர் மிகுந்த நீரில் மூழ்கினார். ஆற்றில் இருந்து வெளியில் வந்து ஈரம் காய தன்னிடம் இருந்த ஒரே துண்டில் தன்னை துடைத்துக் கொண்டார். ஒரு பாறையில் அமர்ந்து தன் உடலையும் உள்ளத்தையும் சுத்தம் செய்த நதிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு குகைக்கு திரும்பி ஏற எத்தனிக்கையில் அவருக்கு பரிச்சயமான இனிய குரல் அவருடைய ஆசிரியர் மது என்று அழைத்ததை கேட்டார். பாறையின் விளிம்பில் இருந்து அவருடைய மாபெரும் குரு பாபாஜி தோன்றினார். சூழ இருந்த மாலை நேர இருள் அவருடைய இருப்பால் பிரகாசமடைந்தது போல் இருந்தது. பாபாஜி உயரமாக, நல்ல நிறத்தில், ஏறக்குறைய ஐரோப்பிய மேனி வண்ணத்தில், நீண்டு தவழும் பழுப்பு வண்ண கூந்தலுடன், முகத்தில் வெகு சில முடிகளுடன் இருந்தார். அவரை பார்த்தால் 16 வயது ஆனவர் போல் இருந்தார். ஆபரணங்களற்ற நல்ல வடிவுடைய தேகத்தில் இடுப்பு துணியை தவிர வேறு ஒன்றும் இல்லை. வெறும் கால்களுடன் நடந்த அவரது நடையில் ஒரு கம்பீரமும் மரியாதையும் இருந்தது. அவரது தியானிக்கும் பெரிய கண்கள் அவரது இளம் சீடரான மதுவின் மேல் விழுந்தது. என்ன கொடூரமான காரியத்தை செய்துவிட்டாய் என் மகனே என்று மென்மையாக கூறினார். அந்த இளையோகி சில நிமிடங்களுக்கு முன் செய்த காரியத்தின் கீழ்த்தரம் அந்த கணமே அவரை மின்னல் போன்று தாக்கியது. பாபாஜி என்று மட்டும் கூறி பின்னர் கண்ணீர் விட்டு அவர் கால்களில் விழுந்தார். உன்னை கட்டுப்படுத்திக் கொள் மகனே, வா, நாம் உன் குகைக்கு ஏறலாம். அவர்கள் வேகமாக ஏறி குகையை அடைந்து ஒருவரை ஒருவர் பார்த்தவாறு அமர்ந்தனர். நீ எதை, யாரிடம், எந்த சூழ்நிலையில் பேசுவதாக இருந்தாலும் யோசித்து பேச வேண்டும் என்று நான் எப்பொழுதும் கூறியிருக்கின்றேன் அல்லவா? நீ இன்னும் சற்று பொறுமையுடன் அந்த முதியவர் என்ன கூற வருகிறார் என்று கவனமாக கேட்டிருக்க வேண்டும். ஒரு புனிதமான மனிதரை அவருடைய வெளி தோற்றத்தை வைத்துதான் முடிவெடுக்க வேண்டுமா? என் மாபெரும் சீடன் கபீர் சொன்னது போல வாளை விட உரைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாயா? கடவுளின் மாபெரும் பக்தனை காயப்படுத்தி வேதனையில் ஆழ்த்திவிட்டாய். இவ்வளவு காலம் தவம் இருந்து பலனை ஒரு கணத்தில் அளித்து விட்டாய். 1 நிமிட கருணை 100 ஆண்டுகளாக செய்யும் தவத்தை விட மேலானது. நீ அதற்கு
ஈடுகட்ட வேண்டும். அதற்குள் அந்த இளம் சீடன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியானார். நீங்கள் என்ன கூறினாலும் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்றார். அப்போது பாபாஜி, அந்த பக்கிரியை பொறுத்தவரை அவரது ஆன்மீக தேவைகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ உனது ஆணவ நடத்தையால் உன் ஆன்மீக முன்னேற்றத்தை தடுத்து விட்டாய். நீ அந்த பாதையில் மீண்டும் பயணிக்க அந்த பக்கீர் அனுபவித்த அதே வேதனையை அல்லது அது போன்ற ஒரு வேதனையையும் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும். கேசரி முத்திரை என்ற கடைசி கிரியாவை செய்ய தயாராகு. உன் பிராணனை ஆக்ஞா மையத்தின் வழியாக வெளியேற்று. அதன் பிறகு அந்த ஏழை மனிதன் அனுபவித்த துன்பங்களை அனுபவிக்க தேவைப்படும் சூழ்நிலை கொண்ட பிறவியை எடுக்க நான் உன் ஆத்மாவை வழிநடத்துவோம். இப்பொழுதே அதை நீ செய் என்றார் பாபாஜி. உங்கள் விருப்பம் என் கட்டளை பாபாஜி. உடனடியாக நான் இதை செய்கின்றேன். ஆனால் எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்கிறது என்றார். அதை சொல் மகனே என்றார் பாபாஜி. உணர்ச்சி வசத்தில் அவர் குரல் உடைந்து கைகளை பிரார்த்தனை செய்வது போல் குவித்து, குருவே, நான் என் இதயம் நிறைக்க உங்களை நேசிக்கின்றேன். நீங்கள் என்னை கைவிட்டு விடமாட்டீர்கள் என்று எனக்கு உறுதியளியுங்கள். நான் உலக வாழ்க்கை பற்றிய எண்ணங்களும் கவலைகளுமாகிய சூழலில் மூழ்கா வண்ணம் என்னை பின்தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும். என்னை தொடர்ந்து கவனித்து உங்கள் அருள் பெற்ற பாதங்களுக்கு நான் வரும் வரை என்னை பார்த்து கொள்வீர்கள் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுங்கள் என்றார் அந்த இளம் சீடர். அதற்கு நான் உறுதியளிக்கிறேன் என்றார் அந்த மாபெரும் ஆசான். மின்னும் அவர் கண்களில் இருந்து மென்மையான கருணை பொழிய, நீ சந்தித்திராத என் பிரதான சீடர் மகேஸ்வரநாத் உன் அடுத்த வாழ்வின் இளம் வயதில் உன்னிடம் வருவார். அவர் உனக்கு வழிகாட்டியாக இருப்பார். உன் வாழ்வின் பின்னாளில் இதுபோன்று என்னை பார்த்து என்னுடன் நீ பேசுவாய். ஆனால் இப்பொழுது நீ விரைய வேண்டும். நீ செல்வதற்கு இதுதான் சரியான தருணம் என்றார். அதற்குள் சூரியன் மறைந்து நடக்க இருக்கும் தெய்வீக நிகழ்வுக்கு சாட்சியாக மேகத்தை பிளந்து அழகான வெள்ளி நிலா வெளியே வந்தது. அந்த இளம் சீடர் கண்களில் கண்ணீருடன் அவரது இரட்சகரின் கால்களில் விழுந்தார். பாபாஜி அவர் வலது கையை நீட்டி அந்த சீடரின் தலையில் வைத்து ஆசீர்வதித்து அந்த கணமே இரவுடன் கலந்தார். தனியாக இருந்த மது பத்மாசனத்தில் அமர்ந்து ஆழ்ந்த மூச்சிழுத்து மூச்சை வலுக்கட்டாயமாக நிறுத்தும் கேசரி முத்திரையை செய்தார். தன் கண் புருவங்களுக்கு நடுவே தன் எண்ணத்தை ஒருமுகப்படுத்தி தன் உடலை துறந்தார். என் ஆசான் மகேஸ்வரநாத் சொன்ன கதையின் முடிவு